ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் ஸ்டோரி தாங்க. அடுத்த டைட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்த ஆபத்து. இதுக்கு முன்னாடி பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜகுரு தெனாலிராமனை தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வரப்ப அரசர் பார்த்து கோபப்பட்டு தெனாலிராமனை இழுத்துட்டு அது யாராக இருந்தாலும் அவங்கள கூட்டுவாங்க, அடித்து இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இதை தெரிஞ்ச தெனாலிராமன் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு கீழே குதிச்சு ராஜகுருவோட காலை பிடிச்சிட்டு நல்ல மாதிரி நடித்தார். நடித்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா ராஜகுருவை இவர் தூக்கிட்டு வர ஆரம்பித்தார். ஸோ சேவகர்கள் வரப்போ சேவகர்கள் கண்ணில் பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் தான் ராஜகுருவை தூக்கிட்டு வருவான். இதோட ரிமைனிங் பார்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மன்னர் என்ன பண்ணார்னா தெனாலிராமனை கண்டதும் சேவகர்கள் தெனாலிராமனை கூட்டு வந்தாங்க. ராஜகுரு எங்கு, அவரை தானே கூட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அது கேட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மிரண்டு போனாங்க. இல்லை அரசே, தோளில் இருந்தது அவங்கள அடித்து போட்டுட்டு சுமந்து வந்துட்டவங்கள தானே அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னீங்க, அதனால் தெனாலிராமன் தான் ராஜகுருவை சுமந்து வந்தார் அப்படின்னார். உடனே சொன்னார் மன்னன் என்ன சொன்னான்னா, இல்லையே ராஜகுரு தான் தெனாலிராமனை தோளில் தூக்கிட்டு வந்ததை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா நடந்துச்சு அப்படின்னு மன்னன் கேட்டாருங்க. உடனே அரசனோட தயக்கத்தை புரிஞ்ச தெனாலிராமன் என்ன சொன்னார்னா, நீங்கள் பார்த்ததும் சரிதான் மன்னா, இவங்க சொல்கிறதும் சரிதான் அப்படின்னார். உடனே மன்னன் கேட்டார், அது எப்படி ரெண்டுமே சரியாகும், அது அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் தெனாலிராமன். முதல்ல நீங்கள் மாடத்துலேருந்து எங்களை பார்த்ததும் சேவகர்களை கூப்பிட்டு ஏதோ சொல்லி அனுப்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச உடனே என்ன பண்ணேன்னா என் தோளில் தான் ராஜகுரு இருந்தார். உடனே நான் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுபடி எதுவும் செஞ்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுருவை இறக்கி விட்டுட்டு அவரை நான் தூக்கிட்டு வர ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இதை கேட்டவுடனே அரசருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா தெனாலிராமனோட சொற்கள் எகத்தாளமும் விஷப்பார்வையும் இருக்கே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார். அப்படியாது, முதல்ல நீ ராஜகுருவை மிகவும் அவமானப்படுத்தியிருக்க, அதனால அவருக்கு இப்படி அடி வேற வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் ரொம்ப கோவப்பட்டாருங்க. அதை கேட்ட தெனாலிராமன் ஏதோ சொல்ல வாயை எடுத்தார். ஆனால் அரசன் அவரை பேசவே இல்லை. அவன் வாயை மூடு, யார் அங்கே, அவனை இப்போ இழுத்துட்டு போய் அவன் தலையை சீவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் உத்தரவிட்டார். உடனே தெனாலிராமனும் தலை குனிச்சு நின்னாருங்க. ராஜகுருவுக்கு கெடுதல் செய்ய போய் கடைசியில் நம்ம தலைக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் மகாகாளியை மறக்காமல் அவங்களே துதிச்சுட்டே இருந்தாருங்க. அந்த சேவகர்கள் தெனாலிராமனை இழுத்துட்டு போனாங்க. அப்படி இழுத்துட்டு போகிறப்ப தான் அவர் என்ன பண்ணார்னா தெனாலிராமன் நடந்தது எல்லாத்தையும் சேவகர்கள் கையில் சொல்ல ஆரம்பித்தார். அதை கேட்டு அவங்க அப்படியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுருவின் மேலே கோவம் வந்தது. சமயம் பார்த்து அந்த ராஜகுரு சௌக்கியமாக இருக்க என் தலையை கிள்ளி எறிய பார்க்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. அப்போது அவரோட குரலில் ஒரு வித கெஞ்சலும் இருந்துச்சு. அவரோட முகமும் ரொம்ப சுகமாக இருந்துச்சு. இந்த தெனாலிராமனோட நிலைமையை அறிஞ்ச அந்த சேவகர்கள் 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தப்ப தான் இடுப்பில் இருந்து 10 பொன் காசுகளை எடுத்து தெனாலிராமன், என்னால் முடிஞ்சது தான், ஆளுக்கு 10 காசை கொடுக்குறேன், அதனால் என்னை விட்டுடுங்க, நான் இப்படியே ஓடி போயிட்டேன், என் தலையெல்லாம் சீவிடாதீங்க அப்படின்னு சொல்லி சேவகர்கிட்ட கெஞ்சி கேட்டாருங்க. உடனே தெனாலிராமனும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க, 10 பொன்காசை வாங்கிட்டு அவரை விடுறதா வாக்கு கொடுத்தாங்க. அரண்மனை சேவகர்களும் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்த ஆட்டை அறுத்து அந்த ரத்தம் வாய்ந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் அரசர்கிட்ட காமிச்சாங்க. அது கண்ட அரசனும் தெனாலிராமன் கொலை ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாருங்க. ஆனால் தெனாலிராமனும் சேவகர்களுக்கு 10 பொன்காசை கொடுத்துட்டு வேற எந்த நாட்டுக்காவது ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சாருங்க. ஆனால் அவர் ஓடி போகலை. என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்லேயே ரகசியமாக ஒழிஞ்சு தலைமறைவாக வாழ்ந்து வந்தாருங்க. அந்த மகாகாளியோட மந்திரத்தை மட்டும் அவர் மறக்கவே இல்லைங்க. தினமும் தவறாமல் தியானம் செஞ்சுட்டே வந்தாருங்க. இதுதான் தெனாலிராமனோட தலைக்கு ஆபத்துங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட ரிமைனிங் பார்ட்டை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.